எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க, உன்னால சும்மா விட கூடாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுக வேற உனக்கு. டாக்டர் ஒய்ஃப்னா டெலிவரி பார்த்துருவியா? ஒழுங்கு மரியாதை உள்ள கடை. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாமா வா. Hey, Sneha, come. Quick. Okay. என்னடா? உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பாரு. ஐயோ. என்ன டாட்? சிவாவை இப்படி போட்டு அடிக்கிறாங்க? வாங்கட்டுமா அவன்? உன்னை லவ் பண்ணி ஏமாத்தினால அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு நம்ம ஸ்டாஃப் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனான்ல, அதுக்கான பதிலடி தான் இது. ஸ்னேகா, இவனுக்கு பாவமே பார்க்க கூடாது. வளர்றதுக்கு முன்னாடியே நம்மளை நசுக்க பார்க்கலாம். நாளைக்கு பெருசா வளர்ந்துட்டான்னா என்ன வேணும்னாலும் செய்வான் ஸ்னேகா. இவனை விட்டு வைக்க கூடாது ஸ்னேகா. முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். டாட், சிவா அடி வாங்குறதுல எனக்கு சந்தோஷம் இல்ல டாட். அந்த சிந்து அடி வாங்கணும். என் வாழ்க்கையை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போனது அவதான். சிவா பாவம், அவர் ஒரு ஏமாளி. சிந்து தான் என் வாழ்க்கை வீணானதுக்கு முழு காரணம். அவளை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சு இதே மாதிரி அடிக்க சொல்லுங்க டாட். அப்பதான் என் மனசு ஆறும். You don't worry dad. ஆல்ரெடி இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். புது இன்ஸ்பெக்டரும் நம்ம ஆளுதான். நீ சொன்ன மாதிரியே சிந்துவை நல்லா கவனிச்சிடுவாங்க. Don't worry. டாட், ஃபோன். இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க கண்ணன். சார், சிந்து அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிட்டோம் சார். ஓ, வெரி குட். கண்ணன், இப்பதான் உண்மையான அக்யூஸ்டே பிடிச்சிருக்கீங்க. சிவாவை அடிச்ச மாதிரி 4 மடங்கு அவளை அடிங்க. இது விஷயமா உங்க எஸ்பி கிட்ட நான் பேசுறேன். எஸ்பி அளவுக்குலாம் நீங்க பேச வேணாம் சார். அதெல்லாம் நாங்களே செஞ்சிடறோம் சார். கண்ணன், இங்க கேட்கிற படத்தை நான் உங்களுக்கு தரேன். எவ்வளவு லாக்ஸ் வேணும்னாலும் கேளுங்க. யார் வந்து மிரட்டினாலும் பயப்படாம இறங்கி செய்யுங்க கண்ணன். அதுக்கப்புறம் இந்த சிந்து வாழ்க்கையே வேணான்னு வெறுத்து எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே கண்ணன். ஓகேயா? டாட், சிந்து அடி வாங்குறத நான் கண்ணார பார்க்கணும். என்ன அவ ஜெயிலுக்கு அனுப்புனால, அவ அடி வாங்கி கதறி அழறத நான் பார்த்து ரசிக்கணும். என்னை ஏண்டா பகச்சுக்கிட்டோன்னு அவ துடிக்கணும். Pleasure. வா, கிளம்பலாம், கொண்டாடலாம். வா போலாம். பார்வதி சார். இங்க வாங்க. எஸ் சார். சிந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வெளியே இருக்காங்க. சரிங்க சார். நீ மேல சிந்து அடிக்கிறது கீழே யாருக்கும் கேட்க கூடாது. ஓகே சார். உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அவளை அடிச்சு டார்ச்சர் பண்ணு. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். யாருக்குமா கால் பண்ற? சஞ்சய்க்கு தான் கால் பண்றது. நாட் ரீச்சபிள்ல இருக்கு. அவன் இருந்தா யாரும் இப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. ஆனா அவனுக்கு கால் போகவே மாட்டேங்குது. பரவாயில்லம்மா, உனக்கு தான் கலெக்டரை நல்லா தெரியுமே, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுமா. அவங்க சொன்னாதான் இவங்க கேட்பாங்க. இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களை இவங்க அடிச்சு கொன்னுடுவாங்க. சரிங்க அத்தை. என்னம்மா? கலெக்டர் போனும் நாட் ரீச்சபிள் இருக்குது. ஐயோ, இப்ப என்னம்மா பண்றது? இருங்க அத்தை, அவங்க பிஏ இருக்காங்க, நான் அவங்க கிட்ட பேசி பார்க்கறேன்.
சார் நான் பைரவி பேசுகிறேன். சொல்லுங்க. லக்ஷ்மி மேடம்க்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அவங்க ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்கு. நான் மேடம் கிட்ட கொஞ்சம் உடனே பேசணும் சார். சாரி பைரவி, மேடம் ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்க. வர ஒரு 1 வீக் மேல ஆகும். அவங்க வந்ததும் நீங்க கால் பண்ணதா சொல்றேன். ஓகே சார். ஓகே. என்னம்மா? ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்களாம். அவங்க வர 1 வீக் ஆகுமா? ஐயோ, இப்போ என்ன பைரவி பண்றது? நான் என் ஃப்ரெண்ட் அட்வொகேட் நிர்மலா இங்கே வர சொல்கிறேன் அத்தை. சொல்லு பைரவி. நிர்மலா, இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? எதுக்காக போலீஸ் அவங்கள அடிக்கணும்? இது ரொம்ப தப்பா இருக்கே. நான் உடனே இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரேன். யூ டோன்ட் வரி. ஓகே, ப்ளீஸ் கம். என் மருமையை எத்தனை உயிரை காப்பாத்தினவர் அவர் போய் இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே. மனசாட்சி இல்லாத மிருகங்களா இருக்காங்க. இவங்கெல்லாம் அப்படி செய்யறாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் அந்த தேவராஜ், அந்த ஸ்னேகாவும் தான். அவங்க தான் நம்ம 2 பிள்ளைகளையும் வாழ விடாம இப்படி பழி வாங்கிட்டு இருக்காங்க. உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பிள்ளைகளையும் வாழ விட மாட்டாங்க. இப்பவே போய் அவங்க 2 பேரையும் வெட்டி சாச்சிட்டு ஜெயிலுக்கு போறேன். நம்ம பிள்ளைகளாவது சந்தோஷமா இருக்கட்டும். அப்பா, என்ன பண்ணு? அப்பா, அண்ணன், என்னன்னு நீங்களே இப்படி ஆத்திரப்பட்டு பேசலாமா? கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. அப்பா, இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்பி ரொம்ப நேர்மையானவர். இப்ப இருக்க எஸ்பி தேவராஜுக்கு வேண்டப்பட்டவரா இருக்காரு. அதனால தான் தேவராஜ் எஸ்பியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. எதுவா இருந்தாலும் நம்ம லீகலா ஃபேஸ் பண்ணுவோம். இவங்க சிவாவை அடிச்சதுக்கு கோர்ட்ல பதில் சொல்லி தான் ஆகணும். ஏய், இங்க வா. என்ன முறைக்கிற? அந்த தேவராஜ் கிட்ட பணத்தை வாங்கிட்டு என் தம்பி சிவாவை போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க. என்னது? பணம் வாங்கிட்டு அடிக்கிறேனா? இப்படி சொன்னதுக்கே உன்னை ஜட்டியோட உள்ள உட்கார வச்சு லாடம் கட்டிடுவேன். இந்த முறைக்கிற வேலையெல்லாம் வெளியில வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட உன் முதுகெலும்பை உடைச்சிருவேன். ஏண்டி, பணம் கிடைக்கிறதுனா என்ன வேணா பண்ணுவியா? எதுக்காக அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்த்த? அந்த பொண்ணுக்கோ குழந்தைக்கோ ஏதாவது ஆயிருந்தா உன்னால அந்த 2 உயிரையும் திருப்பி தர முடியுமா? டாக்டர்ஸ் யாரும் ஆஸ்பத்திரியில இல்ல. அதனால வேற வழி இல்லாம நான் பிரசவம் பார்த்தேன். மத்தபடி நான் பணம் வாங்குற நோக்கத்துல எல்லாம் எதுவும் பண்ணல. அவங்க கிட்ட வேணா கேட்டு பாருங்க. நான் எந்த பணமும் வாங்கவே இல்ல. செய்யறதே திருட்டுத்தனம். இதுல பணம் வேற வாங்குவீங்களோ? நீங்க யார் சொல்லி இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்னேகாவா உங்க அப்பாவும் சொல்லி தானே நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க. நான் எந்த தப்பு பண்ணல. 2 உயிரை காப்பாத்திருக்கேன். முதல்ல டாக்டரையே என்னையும் விடுதலை பண்ணுங்க. ஆமா, ஜட்ஜம்மா சொல்லிட்டாங்க. இவங்கள உடனே ரிலீஸ் பண்ணணுமா? தப்பு பண்ணிட்டோன்னு கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருக்கா உனக்கு? எப்படி பேசுற பத்தியவ?